ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு வெளிச்சத்தையும் இருளையும். ஆதியாகமம் 1:4 சொல்லுகிறது, வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்தை நல்லது என்று கண்ட தேவன் இருளை நல்லது என்று காணவில்லை. எங்கே வெளிச்சம் இல்லையோ அங்கே இருளானது சூழ்ந்து கொள்கிறது. வெளிச்சத்திற்கு ஒரு வல்லமை உண்டு, ஆனால் இருளுக்கு இல்லை. வெளிச்சத்தின் வல்லமை இருளை நீக்குகிற வல்லமை. வெளிச்சத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு, அது பிரகாசிக்க செய்யும் ஆசீர்வாதம். கர்த்தர் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். இந்த வேறுபாட்டின் ஜீவியத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஒளி நம் இருதயத்தை பிரகாசிக்க செய்ததோ, அன்றிலிருந்தே நாம் கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்களாக அசுத்தங்களுக்கு விலகி பிரதிஷ்டையோடு வாழ வேண்டும். ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது என்று ஆண்டவர் கேட்கிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். ஆம், அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணி உங்களுக்குள் உலாவி உங்களுடைய தேவனாய் இருக்கிறதுனாலே எந்த காரிருளின் ஆதிக்கத்துக்கும் அந்தகார வல்லமைக்கும் நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. கர்த்தர் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 6:17, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். இருள் பாவத்தை குறிக்கிறது. இருள் அறியாமையை குறிக்கிறது. இருள் அந்தகார கிரியைகளை குறிக்கிறது. பொதுவாக யாரும் இருளை விரும்புவதில்லை. ஏனென்றால் இருளில்தான் விஷ ஜந்துக்கள் நடமாடுகின்றன. இருளில் இருந்துதான் கள்ளரும் கொள்ளையர்களும் புறப்பட்டு வருகிறார்கள். துறவியான ஒரு சன்னியாசி குறித்து சாது சுந்தர் சிங் தன் புத்தகத்தில் கீழ்க்கண்டவாறு எழுதுகிறார். ஒரு சன்னியாசிக்கு வெளிச்சத்தின் மேல் ஒரே வெறுப்பு. வெளிச்சத்தை நான் பார்க்க விரும்பவில்லை என்று கூறிக்கொண்டு ஒரு இருண்ட குகையின் உட்பாகத்தில் போய் அமர்ந்து கொண்டார். பல ஆண்டுகள் அவர் வெளியே வரவும் இல்லை, வெளிச்சத்தை காணவும் இல்லை. அந்தோ ஒரு நாள் அவர் வெளியே வந்தபோது அவருடைய கண்களின் தசைகள் வெளிச்சத்தை கிரகிக்கும் தகுதி இல்லாமல் இருண்டு கெட்டுப்போயிருந்தன. பார்வை இல்லாமல் பரிதாபமாய் அந்த சன்னியாசி தவித்தார். இதுபோலவே பூமியின் வாழ்க்கையில் பாவமாகிய இருளிலே ஜீவிக்கிறவர்கள் ஒரு நாள் நித்தியத்திலே கிறிஸ்துவின் ஒளியின் முன்பாக நிற்க முடியாமல் தவிப்பார்கள். கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு விலகியோடி நரகமாகிய கார் இருளுக்குள் போய் விழுவார்கள். ஆனால் நமது இருளை வெளிச்சமாக்கவே தேவன் தம் குமாரனை தந்தார். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 21:23, நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் தோல்வியின் இருளையும் பாவ இருளையும் உங்களை விட்டு நீக்கி ஒளியின் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள உங்களை வழிநடத்துவார். இன்றைய நினைவிற்கு 2 சாமுவேல் 22:29, கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இன்றைய வேத வாசிப்பு காலை 2 ராஜாக்கள் 4, 5 மற்றும் 6ஆம் அதிகாரங்கள். மாலை லூக்கா 24ஆம் அதிகாரம் 36 53 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்போ வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்ததாமே உங்கள் இருளை நீக்கி
வெளிச்சத்தை கொடுத்து உங்களை பிரகாசிக்க செய்து உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.